Hello student, question number 4. Rewrite the following polynomial in standard form கேட்டிருக்காங்க. Standard formனாவே descending or ascending order நம்ம எழுதணும். Descending ascending order எழுதணும் அப்படின்னா வந்து descending அப்படின்னா biggest orderல இருந்து smallest order நோக்கி போகிறது வந்து descending order. Ascending order அதோடைய opposite directionல மாறும். அதாவது smallest orderல இருந்து biggest order நோக்கி போகிறது வந்து ascending order. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசெண்டிங் ஆர்டர் ரைட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 1ல பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 1 4th சப்டிஷன் நம்பர் 1 டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா இருக்கலையே பிக்கஸ்ட் ஆர்டர் எதுன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ் பவர் கியூப். எக்ஸ் பவர் கியூப்னுடைய சிம்பிளோட சேர்த்து எழுதுங்க. எக்ஸ் பவர் கியூப். அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டாக அழிக்கலாம். √7 எக்ஸ் பவர் கியூப். நெக்ஸ்ட்டு இதை விட ஸ்மாலஸ்ட் ஆர்டர் எக்ஸ் பவர் கியூபுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடியது வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ +6x². +6x² நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ் பவர் கியூப் வந்துருச்சு, எக்ஸ் ஸ்கொயர் வந்தது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பவர் 1 வரணும். எக்ஸ் பவர் 1னா இதுதான் எக்ஸ் பவரில் ஒன்றும் இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். +x. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டைம் நமக்கு வரும். கான்ஸ்டன்ட் டைமாக இங்கே -9 இருக்குது. -9 சிம்பிளோட சேர்த்து எழுதணும். அப்போ கான்ஸ்டன்ட் டைமாக நமக்கு இருக்கக்கூடியது வந்து -9. -9 அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் டைமுடைய டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் பவர் 0வாக இருக்கும். அதாவது இங்கே -9 இருக்குன்னா அங்கே எக்ஸ் பவர் 0வாக இருக்கும். எக்ஸ் பவர் 0னுடைய வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1ஆக மாறிடும். 1 பவர் 0னுடைய வேல்யூ 1ஆக மாறும். 2 பவர் 0னுடைய வேல்யூ 1ஆக மாறும். எனிதிங் பவர் 0னுடைய வேல்யூ 100 பவர் 0னுடைய வேல்யூ நமக்கு வந்து 1 சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸ் பவர் 0னுடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து 1. அப்போ -9 மல்டிப்ளிகேஷன் 1 ஈக்குவல் என்ன வரும்னா -9 கிடைக்கும். அப்போனா இங்கே எக்ஸ் பவர் இங்கே கிடைக்கல என்ன இருக்குன்னா வந்து எக்ஸ் பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிக்கஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ நோக்கி நம்ம வந்தோம். பிக்கஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூனா டிசெண்டிங் ஆர்டர். இங்கே வருங்க எக்ஸ் பவர் கியூப் இருக்குது. எக்ஸ் பவர் கியூப். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் பவரில் ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் பவர் 1. நெக்ஸ்ட் எக்ஸ் பவரில் எதுவுமே இல்லாட்டி கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் பவர் 0ன்னு சொல்லி அர்த்தம். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த சப்டிஷன் நம்பர் 1க்கு அசெண்டிங் ஆர்டரில் எழுதினோம்னா வந்து நமக்கு என்னென்ன கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அசெண்டிங் ஆர்டர் -9 நெக்ஸ்ட்டு +x நெக்ஸ்ட்டு +6x². நெக்ஸ்ட்டு +√7 எக்ஸ் பவர் கியூப். அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது ஒவ்வொரு இதுக்கும் அதோடைய சிம்பிள் இம்பார்ட்டன்ட். இந்த நம்பருக்கு ஃப்ரண்டில் முன்னாடி இருக்கல அந்த சிம்பிளோட சேர்த்து எழுதணும். -9 இங்கே எக்ஸ் பவரில் ஒன்று இல்லாட்டி 0 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எக்ஸ் பவர் 0 இருக்குது, எக்ஸ் பவர் 1 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் 2 இருக்குது, நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் கியூப் இருக்குது. இப்போ இதில் எக்ஸில் பாருங்கள், எக்ஸில் அந்த சிம்பிளுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போ +xன்னு சொல்லி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரில் பாருங்கள் +x², +6x². இப்போ +6x². நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஃப்ரண்டில் ஒன்றுமே இல்லாட்டி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ +√7 எக்ஸ் பவர் கியூப். √7 எக்ஸ் பவர் கியூப். அந்த சிம்பிள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 2 பார்ப்போம். சப்டிஷன் நம்பர் 2ல் ஹையஸ்ட் ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஹையஸ்ட் ஆர்டர் எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4க்கு முன்னாடி சிம்பிள் என்ன இருக்குன்னு பாருங்கள். -7/2. -7/2 எக்ஸ் பவர் 4. அப்போ இங்கே டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும். -7/2 எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4க்கு அப்புறம் எக்ஸ் பவர் கியூப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் கியூப் இங்கே இருக்கு பாருங்கள். -5 எக்ஸ் பவர் கியூப். இப்போ -5 எக்ஸ் பவர் கியூப். -5 எக்ஸ் பவர் கியூப். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 முடிஞ்சது. எக்ஸ் பவர் கியூப் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். √2x². இப்போ ப்ளஸ் சிம்பிள் இருக்குது வந்து. அப்போ ப்ளஸ் சிம்பிளே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். +√2x². நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கணும் அப்படின்னா வந்து எக்ஸ் கிடைக்கணும். அப்போ எக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே இருக்குது எக்ஸ் +x தான் இருக்குது. அப்போ +xஐ மட்டும் நம்ம ரைட் பண்ணிடலாம். +x அதோடைய சிம்பிளும் ப்ளஸ்லேயே இருக்குது. +x. நெக்ஸ்ட்டு இதில் கான்ஸ்டன்ட் டைம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட் டைம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா கான்ஸ்டன்ட் டைம் எதுவுமே இல்லை. அப்போ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சப்டிஷன் நம்பர் 2க்கான டிசெண்டிங் ஆர்டர் நம்ம முடிச்சாச்சு. அசெண்டிங் ஆர்டர் ரைட் பண்ணுவோம். அசெண்டிங் ஆர்டர் இதை அப்படியே ரிவர்ஸில் மாற்றிடுவோம்.
இதை எல்லாத்தையும் அப்படியே ரிவர்ஸில் மாற்றிட்டோம்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டர். இதில் பவரில் ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ அசெண்டிங் ஆர்டர் நம்ம எழுதும்போது அசெண்டிங் ஆர்டர் 1 2 3 4ன்னு சொல்லி எழுதணும். அப்போ இந்த அசெண்டிங் ஆர்டர் ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் நெக்ஸ்ட் அடுத்தது சிம்பிள் எழுதும்போது அடுத்த சிம்பிளை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்த சிம்பிள் என்ன, சிம்பிளோட சேர்த்து எழுதணும். ப்ளஸ் √2x². அப்போ ப்ளஸ் √2x². எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். மேலே பவரில் ஆர்டர் டிகிரி 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் அடுத்து x³. அப்போ இங்கே மைனஸ் சிம்பிளோட இருக்கணும். -5x⁴³ -5x⁴³ ரைட் பண்ணிக்கோங்க. -5x⁴. நெக்ஸ்ட்டு x⁴ முன்னாடி சிம்பிள் என்ன இருக்குன்னு பாருங்கள். -7/2 x⁴. அப்போ -7/2 x⁴. இதுதான் அசெண்டிங் ஆர்டர். நெக்ஸ்ட் சப்டிஷன் நம்பர் 3க்கு போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 3 ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஆர்டர் எதுக்குன்னு பாருங்கள். அதோடைய சிம்பிளோட சேர்த்து எழுதுங்க. அந்த ஆர்டருடைய கோஎஃபிஷியன்ட்டுடைய சிம்பிளோட சேர்த்து எழுதணும். கோஎஃபிஷியன்ட் நமக்கு 7 இருக்குது, அதோடைய சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ 7x⁴ சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். 7x⁴. நெக்ஸ்ட் x² எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி இது வந்து -6/5 x². அப்போ -6/5 -6/5 x². நெக்ஸ்ட் அடுத்து என்ன வரும், x ப்ளஸ் 4x ப்ளஸ் 4x ப்ளஸ் 4x. நெக்ஸ்ட்டு -1. நெக்ஸ்ட்டு -1. அப்போ -1 மட்டும் ரைட் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது x⁴ x² பாருங்கள். x⁴ x² x⁴1 கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னாவே x⁴0ன்னு சொல்லி அர்த்தம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா x⁴0ன்னு சொல்லி அர்த்தம். சப்டிஷன் நம்பர் 3 பாருங்களேன். ஆல்ரெடி அது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. பாருங்கள், x⁴ இருக்குது, x² x⁴1 x⁴0 டிசெண்டிங் ஆர்டரில் தான் அது ஆல்ரெடி நமக்கு இருக்குது. இப்போ இது அசெண்டிங் ஆர்டரை அப்படியே ரிவர்ஸில் நம்ம மாற்றிடலாம். அசெண்டிங் ஆர்டர் அப்படியே மாற்றி நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் -1 கான்ஸ்டன்ட் டைம் எழுதணும். -1 சொல்லி எழுதணும். -1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4x ப்ளஸ் 4x. நெக்ஸ்ட்டு -6/5 x². நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7x⁴. ப்ளஸ் 7x⁴. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 4. சப்டிஷன் நம்பர் 4ல் இருக்குல்லையே ஹையஸ்ட் ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஹையஸ்ட் ஆர்டர் y⁴. இங்கே y⁴ இருக்குது. அப்போ அதுக்கு ஃப்ரண்டில் உள்ள கோஎஃபிஷியன்ட் வழி சிம்பிளோடு எடுக்கணும். +9 y⁴. இப்போ ரைட் பண்ணிக்கலாம். +9 y⁴. ஃபஸ்ட் டைம் எழுதுறதுனால சிம்பிள் நமக்கு தேவையில்லை, எழுத வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் இல்லாட்டாலும் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு y⁴ அப்புறம் வரக்கூடியது நமக்கு என்ன வேணும், y⁴. அந்த y⁴ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ √5. √5 சிம்பிள் ப்ளஸ் √5 y⁴. அப்போ ப்ளஸ் y ப்ளஸ் √5 ப்ளஸ் √5 y⁴. நெக்ஸ்ட்டு y² வரணும். இப்போ y² முன்னாடி ஃப்ரண்டில் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். அதோடைய சிம்பிள் என்ன வந்து ப்ளஸ் y². நெக்ஸ்ட்டு y வரணும். y⁴1. y⁴1 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. y⁴1 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -7/3 y⁴1. இப்போ அதை ரைட் பண்ணிக்கலாம். -7/3 -7/3 y⁴ ஒன்றுமே இல்லாட்டி பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் -11 தான் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போனா y⁴0ன்னு சொல்லி அர்த்தம். -11 ரைட் பண்ணிடலாம். -11 -11னாவே என்ன மீனிங் அப்படின்னா வந்து y⁴0ன்னு சொல்லியிருந்தேன். y⁴0னா எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. அப்போ -11 மல்டிப்ளிகேஷன் 1 வேல்யூ -11 கிடைக்கும். இப்போ இதை அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணலாம். அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணும்போது ரிவர்ஸ் எழுதணும். ரிவர்ஸ் எழுதணும் y⁴0
ஒய் பவர் 1 ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் கியூப் ஒய் பவர் 4. ஃபஸ்ட்டு ஒய் பவர் 0 எழுதும்போது அதோடைய சிம்பிள் இம்பார்ட்டன்ட். சிம்பிள் வந்து -11. அப்போ -11 ரைட் பண்ணிடலாம். -11. நெக்ஸ்ட் அடுத்தது ஒய் பவர் 1 எழுதல அதோடைய சிம்பிள் -7/3 ஒய் பவர் 1. இப்போ -7/3 -7/3 ஒய் பவர் 1. நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ் √5 ஒய் பவர் கியூப் ப்ளஸ் √5 ஒய் பவர் கியூப். நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ் 9 ஒய் பவர் 4 ப்ளஸ் 9 ஒய் பவர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல் கீழே கொடுக்கப்பட்ட பாலினாமியலுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னாவே நமக்கு வந்து டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ரைட் பண்ணணும். நம்ம டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணியாச்சு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளோட அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூனுடைய ஹையஸ்ட் டிகிரி நமக்கு தெரியணும். ஒவ்வொரு வேரியபிள்ஸுடைய ஹையஸ்ட் டிகிரி தெரியணும். அந்த ஹையஸ்ட் டிகிரி பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்கும். அந்த நம்பரோட சிம்பிளை சேர்த்து தெரியணும். சிம்பிளை சேர்த்துனா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.